பரமாத்மாவை பற்றி நமக்கு இன்னும் நிறைய நம்பிக்கைகள் இருக்கின்றன. கடவுள் ஒரு சக்தி, அவரை ஆராதிக்க வேண்டும், மகிமை செய்யணும், போற்றணும். ஆனா நாம அவருக்கு முன்னாடி ரொம்ப கீழானவர்கள், பாவிகள், கபடர்கள், பொய்யர்கள். நாம எப்போதுமே அவர்கிட்ட அழுது புலம்பி மன்றாடணும். நாம அவருடைய சரணத்தின் தூசி. It is always like glorifying him, but in the process absolutely degrading yourself. இது கூட ஒரு தவறான நம்பிக்கைதான். ஆத்மா ஒரு மிக நுட்பமான, அழகான, ஒரு பவித்திரமான சக்தி. தன்னுடைய பேரண்டை நினைவு செய்யறதுக்காக தன்னைத்தானே டீக்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ உறவு ஏற்படாது. நான் உங்களை ஒரு மிக உயர்ந்த ஒரு பர்சனா திங்க் பண்றேன். நான் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நான் உங்க காலடியில உட்கார்றதுக்கு கூட லாயக்கற்றவன்னா அங்கே உறவு எப்படி ஏற்பட முடியும்? ஆன்மீகம் நம்மை இறைவனுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனா உங்களை தாழ்த்தி கொண்டு அல்ல. அதற்கு பதிலாக நம்முடைய சுயமரியாதையை விழிக்க வைத்து பிறகு பரமாத்மா பக்கம் அழைத்து செல்கிறது. அதனால் முதலில் தன்னை தெரிந்து கொள்ளுங்கள்.